கண்டிப்பா இது வேற ஒரு விஷயம். இது கண்டிப்பா இந்த சின்ன விஷயம். அந்த பொம்பளைக்கு ஈகோ இருக்குது. இன்னொருத்தவங்க கூட நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, அந்த பொம்பளைக்கு இதே வேலையா. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு எல்லாரும் பிளாக்மெயில் பண்ணி போலீஸ் வச்சு அராஜகம் பண்ணி இந்த மாதிரி பணம் பறிக்கிறதுலாம் இருக்குதான். ஸோ அந்த ஒரு தோரணையும் இவன் காட்டிப்பான். ஆனா நிக்கிறது யாரு? மரப்படுத்து காளி. கண்டிப்பா அதாவது என்ன கேட்டா அந்த ஆத்மாக்கு அம்மா முக்தி கொடுத்துருப்பா. ஏன்னா ஜெகன் மாதா அவ கண்ட தெய்வம். அவ அந்த குழந்தை எத்தனை அலறி இருக்கும், எப்படி அந்த அடி நம்மளால ஒரு சின்ன அடி கூட வாங்க முடியாது. மேலேருந்து கீழே வைக்கும் 1000 அடி கொடுத்துருப்பாங்களே, அந்த உயிர் போகிற வரைக்கும் கண்ணில் வாயில் அங்கங்கே ரத்தம் கடைசியில் யூரினில் கூட பாஸ் ஆகி இறந்து போய் சொல்கிறோம். அதாவது கொடுமையிலும் கொடுமை இது. அந்த கொடுமையிலும் அந்த உயிர் அங்கே பிரிஞ்சிச்சு. கண்டிப்பாக அந்த ஜெகன்மாதா அந்த உயிருக்கு முக்தி தான் கொடுப்பா, மோட்ச பதவி தான் கொடுப்பா. ஆனால் இதோட தண்டனையிலேருந்து யாருமே தப்ப முடியாது. நான் இப்போ சொல்கிறப்பங்க, சிறு அளவு கடுகளவு கூட அதில் யாரால் சம்மந்தப்பட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும்.